காலைதோறும் புதியவை. இயற்கையின் தாளங்கள். பிப்ரவரி 23. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிரசங்கி 3:1. கடவுள் காலத்தை தெய்வீக நோக்கத்துடன் உருவாக்கினார். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு ஆண்டு என மற்றும் உயிரினங்களின் வாழ்க்கையிலும் இத்தாளம் தெளிவாக பிரதிபலிக்கப்படுகிறது. ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. ஆதியாகமம் 1:5. மாலை ஏற்பட்டது, காலை ஏற்பட்டது, முதல் நாள் என்று கூறப்படுகிறது. வாழ்க்கை இந்த சர்க்கடிய தாளத்தை பின்பற்றுகிறது. மனிதர்கள் உறங்குகிறார்கள், எழும்புகிறார்கள், செடிகள் திறக்கின்றன, மூடுகின்றன. மிக சிறிய மைக்ரோ ஆர்கானிசம் ஆகிய சயனோபாக்டீரியாக்கள் கூட ஒளி மற்றும் இருட்டு சுழற்சியின் அடிப்படையில் ஒளிச்சேர்க்கையை ஏழுமைப்படி மாற்றுகின்றன. இது எல்லாம் தேவன் ஏற்படுத்திய முறையே. ஒரு வாரம், அதாவது 7 நாட்கள். தேவன் 7 நாள் வாரத்தை ஏற்படுத்தினார். ஆதியாகமம் 2 மற்றும் 3 பார்க்கிறோம். இது இயற்கையிலும் காணப்படுகிறது. ஆசிட்டோபிளேரியா என்னும் பச்சை தாவர அல்கா கூட ஆய்வாக சூழலில் 7 நாள் வளர்ச்சி தாளத்தை காட்டுகிறது. மனித உடலில் சில உயிரியல் சுழற்சிகள் மற்றும் குணமடைதல் செயல்முறைகளும் 7 நாள் வடிவத்தை பின்பற்றுகின்றன. இது தேவனின் சபாத்து வடிவத்தை குறிக்கிறது, அதாவது சாபத் என்பதை காட்டுகிறது. ஒரு மாதம், அதாவது 30 நாட்கள். வேத மாதங்கள் போலவே கடல் உயிரினங்களில் பல மீன்கள் மற்றும் ஆய்ஸ்டர் போன்றவை தங்கள் இனப்பெருக்கத்தை சந்திர சுழற்சி அடிப்படையில் ஒத்திசைக்கின்றன. பெண்களின் மாதவிடா சுழற்சியும் சராசரியாக 30 நாட்களாகவே காணப்படுகிறது. ஒரு வருடம், அதாவது 360 நாட்கள். விலங்குகள் இடம் மாறும். மரங்கள், செடிகள் மலர்தல், கரடிகள் குளிர்கால தூக்கத்திற்கு செல்லுதல், இவை அனைத்தும் வருடாந்திர தாளங்களை பின்பற்றுகின்றன. இவை அனைத்தும் ஆதியாகமம் மற்றும் வெளிப்பாடு புத்தகத்தில் காணப்படும் 360 நாள் தீர்க்க தரிசன ஆண்டை பிரதிபலிக்கின்றன. இந்த இயற்கையின் தாளங்கள் தேவனுடைய வார்த்தை ஆன்மீகமான உண்மையையே அல்லாமல் விஞ்ஞான அடிப்படை என்பதையும் வெளிப்படுத்துகின்றன. அவரது தெய்வீக நேர நிர்ணயம் இந்த உலகத்திலும் நம்முடைய உடலிலும் உட்பொதிந்துள்ளது. இது நமக்கு, அதாவது உலக சிருஷ்டிகள் அனைத்தும் சிருஷ்டிகளின் கால அட்டவணையை பின்பற்றுகிறது என்பதை நினைவூட்டும் சக்தி வாய்ந்த உண்மை. நாமும் அவரை பின்பற்றுவோம். ஜெபம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை இப்படி பரிபூர்ணமான ஒழுங்கில் வடிவமைத்ததற்கு நன்றி.